ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவ தொறந்தாலே இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ் எப்போ எப்போ அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கிற மாதிரி இப்போ ஜூலை 23ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை கேட்ட தளபதியோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்த படம் என்னதான் முன்னாடியே லீக் ஆயிருந்தாலும் இத மறுபடியும் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இதுல வந்து முக்கியமா ஆடியன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நெட்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் தியேட்டர்ல பார்க்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல ஹீரோவா நடிச்சவர் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய முதலமைச்சரா மாறி இருக்காரு. அந்த படம் அவருடைய கடைசி படம். சோ அந்த கடைசி படத்தை அவரோட ரசிகரா கண்டிப்பா நாம கொண்டாடி அவருக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த படம் எப்போ வரும் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ட்ரீட் கிடைக்க போகுது அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். சோ அந்த வகையில ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வர்றதுனால என்னென்ன படங்கள் முக்கியமா இப்ப ரிலீஸ் ஆக போறதா இருந்ததோ அது எல்லாமே தள்ளி போகுது. தளபதி வந்தா சும்மாவா? தளபதியால தள்ளி போகக்கூடிய நிறைய படங்களும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். சோ ஜிவி பிரகாஷ் அண்ட் கயாட் லோகர் நடிச்சு வெளியாக இருந்த இம்மோர்டல் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஜூலை மாசம் தான் எண்ட்ல ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. பட் நம்ம தளபதியோட படம் ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பா எல்லாருமே அந்த படத்தை நோக்கி தான் போவாங்க. அதனால ஜிவி பிரகாஷுடைய படமும் தேதி தள்ளி போகுது. அடுத்ததா சத்யவான் சாவித்ரி, கீர்த்தி சுரேஷ் அண்ட் மிஷ்கின் இவங்க எல்லாரும் நடிச்ச படம். இதுவும் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வர்றதுனால தள்ளி போகுது. அடுத்ததா யோகி பாபுடைய அர்ஜுன் பேரு 10 படமும் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. பட் ஜனநாயகன் படத்தினால இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவங்களும் இப்போ ஒரு இயக்குனரா புதிய அவதாரம் எடுத்திருக்காங்க. சோ அந்த படமும் எல்லா வர்க்கும் முடிஞ்சு ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த படக்குழு ஏற்கனவே ஜூலை 31ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 23ஆம் தேதி ஜனநாயகன் வர்றதுனால அவருடைய படமும் இப்ப தள்ளி போகுது. இதை வச்சு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தந்தை மகன் மோதலா, சோ அப்பாக்காக இவர் விட்டு கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. நம்மளோட முதலமைச்சர் நினைச்சிருந்தா பையனுடைய படம் முதல்ல வரட்டும், நம்மளோட படம் அப்புறமா வரட்டும் கூட அவர் விட்டுருக்கலாம். ஆனா இதை வந்து அவர் தலையிடாம இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை முதலமைச்சரா பண்ணிட்டு இருக்காரு. சோ சினிமா நடிகரா அந்த படம் எப்ப வரணும் என்ன அப்படிங்கிறது படக்குழு பார்த்துக்கோன்னு விட்டுட்டாரு. சோ இதுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முழுக்க முழுக்க செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கிறப்போ ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் பெண் மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல முழுக்க முழுக்க தன்னோட ஃபேமிலியை பத்தி பேசியிருக்காரு. அதாவது அவர் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து வளரும் போது முழுக்க முழுக்க கலை குடும்பத்தை சேர்ந்தவனா தான் நான் வந்து வளர்ந்திருக்கேன். சோ எல்லாருமே சினிமாவில இருந்ததுனால எல்லாரையும் நான் வந்து ஒரு கலைஞர்கள் மாதிரி தான் பார்த்திருக்கேன். தாத்தாவுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அவர் கூட நிறைய நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி அப்பாவோடும் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அப்படியெல்லாம் போய் பார்த்து தான் எனக்கும் சினிமாவில் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு. சோ எனக்கு நான் டிசிஷன் மேக்கிங் வரும்போது நான் இயக்குனரா ஆகணும் அப்படின்றது தான் என்னோட முடிவா இருந்தது. ஆனா எனக்கு வீடு தேடி நிறைய வாய்ப்புகள் வந்தது ஹீரோவா நடிக்க சொல்லி. ஆனா நான் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னேன். என் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, நீ ஹீரோவா பண்ணு அப்படின்னு. பட் நான் பண்ண மாட்டேன், நான் வந்து இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிதான் லண்டன் போய் படிச்சது. சோ அப்பா வந்து 1க்கு 2 டைம் கேட்டாங்க, உனக்கு இது ஓகேவா, நீ இதுதான் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஆமா அப்படின்னு ரொம்பவே கான்பிடென்டா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் என்ன இதை பத்தி படிக்கிறதுக்காக லண்டன் அனுப்புனாங்க. இப்ப நான் முழுக்க முழுக்க சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்துதான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஷார்ட் பிலிமும் நான் எடுத்திருக்கேன். அதுவும் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. சோ இந்த சிக்மா படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ நான் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி தங்கச்சி அப்படின்னு எல்லார்கிட்டயும் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபீல்டுக்குள்ளவே இறங்கினேன். சோ இப்போ டைரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டேன், எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸுக்காக மட்டும் தான் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அப்பா அம்மா மேல இருக்கக்கூடிய பிரச்சனையை வச்சோ இல்ல அப்பா மேல இருக்கக்கூடிய கோபமோ அவரோட பேச்சுல எதுவுமே தெரியல. எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி தான் ஜேசன் சஞ்சய் அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிதான் அவர் பேசியிருக்காரு. சோ இப்ப வரைக்கும் முதலமைச்சர் அவர்களை ஜேசன் சஞ்சய் அப்பாவா தான் நினைக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இதுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேருக்கும்
பிரச்சனை அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பட் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அபிஷியலா பாக்குறப்போ 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ அவர் வந்து முதலமைச்சரா அவரோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இவரு சினிமாவுல இயக்குனரா அறிமுகம் ஆகுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சினிமாவுல இயக்குனரா அறிமுகம் ஆகிட்டாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து அவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. சோ நீங்க நெக்ஸ்ட் கண்டிப்பா ஹீரோவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரோச் பண்றதாவும் ஜேசன் சஞ்சய் சொல்லியிருக்காரு. சோ அதுலயும் ஜேசன் சஞ்சய் அவரே ஒரு டைரக்டரோட பேர் சொல்லி இவரோட படத்துல நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு, நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த டைரக்டர் வந்து தமிழ் குமரன் தான். சோ அவரோட படத்துல ஹீரோவா நடிக்க சொல்லி எனக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு, அதை வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ டைரக்ஷன்ல எந்த அளவுக்கு எனக்கு பேர் வருது, அதே மாதிரி நான் பண்ண இந்த படம் எவ்வளவு பெரிய ரீச் ஆகுதுன்றதை வச்சுதான் அடுத்து நான் ஹீரோவாவா பண்றதா இல்லாட்டி திருப்பி டைரக்ஷனே பண்றதா அப்படிங்கறத நான் முடிவு பண்ணுவேன். சோ எதுவா இருந்தாலும் ஆஃப்டர் படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் எல்லாருமே என்ன ரொம்ப பெரிய அளவுல முதலமைச்சரோட பையன் அப்படின்லாம் பாக்குறாங்க. ஆனா அப்படி தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க. நானும் உங்களை மாதிரி சாதாரணமா சினிமாவில சாதிக்க வந்த ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமா அவர் வந்து பேசியிருக்காரு. சோ இவருடைய இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல மிக வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு நிதானமும் ஒரு பொறுமையும், அதாவது அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குவாலிட்டியும் பையன் கிட்டயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப அமைதி, அதாவது எவ்வளவு பெரிய பேரு புகழ்னு வந்தாலும் அதை வந்து தலைக்கு மேல கொண்டு போகாம ரொம்ப அமைதியா ஒரு சாதாரண பையன் மாதிரி தான் உட்கார்ந்து பேசுறாரே தவிர எந்த ஒரு தலைக்கணமும் அவருக்குள்ள இல்ல அப்படின்ற மாதிரி தான் மொத்த ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. சோ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருந்ததோ தமிழ் சினிமாவில, சோ இப்போ அவங்க எல்லாருமே ஜேசன் சஞ்சய்க்கும் ஆதரவும் அன்பும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ சினிமாவில அடுத்து வெற்றி நாயகனா வலம் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. சோ சினிமா எனக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்றத பாக்குறதுக்காக நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்பாவோட படம் ஜனநாயகன் ரிலீஸ் தேதி வந்ததுனால எங்களோட படத்தை ஆகஸ்ட் மாசம் நாங்க ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சோ அதை ஃபைனல் பண்ணி கண்டிப்பா நாங்க வந்து மக்களுக்கு சொல்லுவோம். இப்போதைக்கு ஜூலை 31 அந்த படம் ரிலீஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஜேசன் சஞ்சய் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இதுல முக்கியமா இந்த இன்டர்வியூவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்ப்பாங்களா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. பார்த்து அவர் என்ன ரிப்ளை கொடுப்பாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பெண் மீடியா அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு மீடியா தான். இது வந்து ஐடி விங்னு கூட சொல்லலாம். சோ அந்த சேனலுக்கு தான் அவர் வந்துட்டு பேட்டியும் கொடுத்திருக்காரு. இதை வச்சு பாக்குறப்போ ஒருவேளை இவர் வந்து அப்பாக்கு அகைன்ஸ்டா இருக்காரா அப்படின்ற மாதிரி தாவேகா தொண்டர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி போனாலும் இதுக்குள்ள சினிமா மட்டும் தான் இருக்குமே தவிர கட்சி ரீதியா எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுல ஜேசன் சஞ்சய் ரொம்பவே தெளிவா இருக்காரு. சோ சினிமா ரீதியா தான் நான் எல்லாமே பேசியிருக்கேன் அப்படின்றதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ ஜேசன் சஞ்சயை உங்களுக்கு பிடிக்கும், அவரோட படத்தை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.